6 மாச குழந்தை இல்ல, அது வந்து சிசு. குழந்தைக்கு முன்னாடி பருவம். அது கருமுட்டையிலேருந்து சிசு. அதை போட்டுறீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? இவங்க 6 மாச குழந்தைக்கு அறிவு வளர்ச்சிக்கு வேண்டி பயிற்சி கொடுக்குறேன்றாங்க. இவங்க அதை போட்டு அதுக்கு விளம்பரப்படுத்தி இப்போ பணத்தை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணி இதில் சொல்கிறேன் எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலையெல்லாம் இருக்கட்டும், நல்லபடியாக வேலை செய்யணும். தப்பான விஷயத்தை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றத தமிழ்நாடுடைய தகவல் சரிபார்ப்பு சுட்டி காட்டுறாங்க. அது தெரிஞ்சுமே அவங்க வீடியோ போட்டு வீடியோ போடுறாங்க. எப்படி அது? அப்போ அவங்களுக்கு வந்து சட்டம் பற்றிய புரிதலோ அரசாங்கத்தை பற்றிய புரிதலோ இல்லை. உங்களுக்கு அது சரின்னு பட்டா செய்யுங்க. ஆனால் அதை தூக்கி விட்டுறீங்க எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறது? உங்கள் குழந்தைய அறிவு வளரலைன்னா கொண்டு போய் சேருங்க. அது உங்கள் குழந்தைக்கு போகிற அறிவு வளரலையா? நான் 6 மாதம் குழந்தைக்கு அறிவு வளர்ந்து இப்போ என்ன செய்ய போகுது? ஒலிம்பிக்கில் கலந்துக்க போதா? என்ன செய்ய போகுது? இவங்கெல்லாம் யார் திரும்பி கூத்தடிச்சிட்டு கும்மாளம் போடுறவங்க எப்படி திரும்பி பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அதனால உலகம் பூரா எய்ட்ஸ் கூட தான் இருக்குது. அது எய்ட்ஸ் பெரிய விஷயம்னு சொல்ல முடியுமா? வணக்கம். வணக்கம். ரோபோ சங்கர் அவருடைய மகள் இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்களுடைய நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய சேனலே போட்டிருக்காங்க. காரணம், அவங்களுடைய 6 மாத குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ. ஆனா அது ஒரு ஸ்கூலே கிடையாது, அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒன்று, ஹெக்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. என் மேலே கேஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரதமர் மோடி மேலே தான் கேஸ் போடணும், இந்தியன் கவர்மெண்ட் மேலே தான் கேஸ் போடணும்னு சொல்கிறாங்க. எங்களை பற்றிலாம் ஏங்க நீங்கள் பேசுகிறீங்க? எங்களுக்கு வேலைலாம் இருக்குதுங்க, குறிப்பாக அட்வொகேட் சார் உங்களுக்கு தான் சார் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுமே போகிற போக்கில் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? என்ன நம்மள போகிற போக்கில் இருக்கிறதா வாண்டா வந்து வண்டியில் ஏற விஷயம். இங்கே நம்ம யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணுறது இல்லை. நம்மளெல்லாம் எடுத்தா அப்போ நம்மளாம் வேறு மாதிரி தான் பேசுவோம். முதல் விஷயம், இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, உங்கள்கிட்ட டேப் இருக்குல்ல குழா, அதில் தண்ணி வரலனாலும் நரேந்திர மோடி தான் காரணம் அப்படிங்கிற லெவலில் எல்லாம் பேச பழகிட்டாங்க. அவர் பாவம் பிரதமராக இருக்கிறாரு, அவர் எங்கனே திருக்குறளை தப்பு தப்பா சொல்லிட்டு நீர் வயரா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அவர் நம்ம நாட்டுடைய பிரதமர். இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே அதில் கிடையாது. ஆனால் இவங்க எப்படி பிளேம் பண்ணுறாங்க பாருங்க. ஏன்னா இந்த முத்திரையை போட்டு இந்த ஸ்கீம்ல ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்க உடனே நரேந்திர மோடி தான் காரணம். அப்போ நம்ம உடனே திரும்பிடுவோம், கண்டுக்க மாட்டோம்ல. மோடி பண்ணிருப்பாருங்க, இல்லாத வேலையை பண்ணிருப்பாரு, இந்திரஜா சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒதுங்கிடுவோம்ல. ஏன் நீங்க போய் தேவையில்லாத இருக்கிறீங்க? ஒரு அஃபென்ஸை நான் இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், ஒரு குற்றம் நடந்து விட்டதுன்னா எஸ் எக்ஸாக்ட்லி நடந்துருச்சு, நான் அட்மிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்த குற்றத்துக்கு வழிவகுக்காது. ஒரு பொய் இருக்குல்ல, அந்த பொய் ஆமா பொய் தான் சொல்லிட்டு நிப்பாட்டுங்களா, அடுத்த பொய்க்கெல்லாம் போவாது. ஆனா இவங்க அப்படி இல்லை, ஒரு விஷயத்த மறைக்க அடுத்தடுத்த விஷயம். இதுல போற போக்குல நம்மளையும் சூன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதானே? உங்களை பயில்வான் ஏங்க பயில்வான் என்ன பேசினாரோ அது எனக்கு தெரியாது. பட் நான் அவங்களை எதுவும் தப்பா பேசல. உங்க பேர் சொல்லல, ஆனா அட்வொகேட் சார் சொல்லும்போது அது நீங்க தான். ஏன்னா உங்க தமிழ் போட்டோ வருது. ஆமா, இந்த சேட்டலைட் தந்தி டிவிலையும் என் போட்டோ தான் வருது. நான் அவங்களை தப்பா பேசல. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்க செய்யறது அஃபென்ஸ். 6 மாச குழந்தை இல்ல, அது வந்து சிசு. குழந்தைக்கு முன்னாடி பருவம். அது கருமுட்டையிலேருந்து சிசு. அதை போட்டுறீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? நம்மள்ட்ட வந்து ஆதி காலத்துல இருந்து குழந்தைக்கு உரம் எடுத்தல்னு சொல்லுவாங்க. வயசார பாட்டி எங்க ஊர்ல செய்வாங்க. குழந்தைய போட்டு தேய்ச்சி பயமா இருக்கும், பார்த்தா போட்டு குலுக்குவாங்க, குலுக்கி எடுப்பாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு இந்த ஸ்கல்ல வந்து அம்மி விட்டா அந்த மூளையோட வேத மடிப்புகள் சரியா இருக்குங்கிறது நம்மள்ட்ட ஆதி மரபுப்படி உள்ள வைத்தியம். அது இவங்க 6 மாச குழந்தைக்கு அறிவு வளர்ச்சிக்கு வேண்டி பயிற்சி கொடுக்குறேன்றாங்க. அறிவு வளராதுங்க, அறிவு ஒரே லெவல்ல தான் இருக்கும். எந்த நம்ம உடம்புல சில உறுப்புகள் வளர்க்க முடியாது. நீங்க என்ன ஜிம்மு போனாலும் காதை வளர்க்க முடியுமாங்க? மூளை வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அது கூட கெப்பாசிட்டியை தான் நீங்க ரேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். இன்ஃபர்மேஷனே தெரியலனாலும் மூளை ஒன்றும் செத்து போகாது. எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்களா, எதுவுமே படிக்காதீங்க. படிக்காதவங்களாம் வாழ்றது இல்லையா? படிக்கவே இல்லை, வர்றவை எழுத படிக்க கை நாட்டு. சாப்பிட தெரியாதா அவங்களுக்கு? குளிக்க தெரியாதா? ட்ரெஸ் பண்ணிக்க தெரியாதா? வாங்க உட்காருங்கன்னு சொல்ல தெரியாதா? கல்வியே அறிவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. படிச்சுட்டா அறிவாளியா? கிடையாதுங்க. பல கற்றோம் யாம் என்று தற்போழ வேண்டாம், சில கற்றோன் பல கற்றோனுக்கு அச்சானிங்கிறான் புறநானூற்றுல. ரொம்ப படிச்சுட்டுன்னு பீத்திக்காதரா, நிறைய படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் தானே அச்சானின்னு வீல உருவிக்கிட்டாங்கிறான் புறநானூறு. அப்ப அறிவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பெரிய ஜீனியஸா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா பக்கா ஃபெயிலியர் ஆகிடும், தோத்துருவாங்க, காசை விட்டுருவாங்க.
நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒன்றுமே தெரியாத இயல்பான அறிவோடு இருப்பாங்க, நல்லா ரொம்ப நாள் உயிரோடு இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுமே தப்பு தாங்க. இதெல்லாம் டிவியில் வந்து பேசுகிறாங்கல்ல, ஆமாம் இது இங்கே வலிக்குதா, உங்களுக்கு கல்லீரல் மங்கி போச்சு, கிட்னி இங்கே வலிக்குதா, கிட்னி சட்னி ஆகிடுச்சு, ஒன்று சொல்கிறாங்க. சொன்னாலே நமக்கு என்ன ஆகுது, நமக்கு அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லா சிம்டம்ஸும். நெஞ்சு எரிச்சல் இருக்குதா, லெஃப்ட் ஹேண்ட்ல வலிக்கும் பாருங்க, இந்த இடத்துல வலிச்சா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அது. ஐயோ நான் ஏன் கேட்குறேன், இது ரொம்ப உளவியல் நோயாவே ஆக்கிட்டாங்கப்பா. நம்ம பார்த்தா முத நாள் என்னடா, அப்போ எங்கள் அம்மாலாம் வந்து பழைய காலத்து ஆள். நேற்று என்னப்பா சாப்பிட்டா அப்படிங்க, வாழைக்காய் சாப்பிட்டாமா, அது வலிக்கிட்டா, அது ஒன்றும் செய்யாது, பெருங்காய தண்ணி போட்டு குடிப்பாங்க, அவ்வளோ சரியா போய் பெருங்காய தண்ணி போட்டு சரியாயிடும். ஆமாம், பெருங்காயமே டூப்ளிகேட் இருக்கிறாங்க இப்போ, அதுவே அது பவுடர்லாம் டூப்ளிகேட்டாக தான் வருது அப்படின்றாங்க. இந்த அளவுக்கான அறிவு இருந்தால் போதும். ஒரு சக மனிதனா மதிக்கிற அளவுக்கு இருந்த அறிவு இருந்தாலே போதுமானது. அடுத்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற அறிவு இருந்தால் போதும். அடுத்த ஒருத்த பசியால இருக்காங்க, பசியில கத்துறானா பஞ்சத்துக்கு கத்துறானான்னு தெரிஞ்சாலே போதுமானது. இவங்க அதை போட்டு அதுக்கு விளம்பரப்படுத்தி இப்போ பணத்தை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணி இதில் சொல்கிறேன், எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலையெல்லாம் இருக்கட்டும், நல்லபடியாக வேலை செய்யணும். தப்பான விஷயத்த நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது. அதை தான் நான் வருத்தப்பட்டேன். ஏங்க அவங்களே நான் பார்த்து நான் ஒரு மாலில் கூட சந்திச்சிருந்தேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ அப்படியா? ஆமாம், அவங்களோட மாலில் சந்திச்சிருந்தேன். ஆக்சுவலாக எதுக்காக வேண்டி சந்திச்சு பேசியிருந்தேன்னா, ரோபோ சங்கருக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி லிவர் அடி வாங்கிடுச்சு. அப்போ வந்து இங்கே அடையாளத்தில் உள்ள வர்மா கிளினிக்கில் வைத்தியம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த கிளினிக் பேரே இவங்க சொல்லலை. அவர் இன்னைக்கு உட்காந்துட்டு வேற ஒரு பூஸ் லீவ்னு ஒரு டானிக்கு விளம்பரம் வர்றாரு. அது லிவருக்கானது தான். குடிச்சு கெல்லீரல் பாழா போயிட்டா லிவரை வாங்கி குடிங்க, பூஸ் லீவ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வைத்தியம் பண்ணது வர்மா கிளினிக். நான் பதிவு பண்றேன் திருப்பி. புரியுது. யாரும் உங்க ஊர்ல பஞ்சகாமலை இதெல்லாம் இருந்தா போய் வைத்தியம் பண்ணி அங்கதான் போய் பண்ணுங்கன்னு சொல்ல. ஏன்னா வைத்தியத்துக்கு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு இடம் செட் ஆகும். ஆனா காப்பாத்துறாங்க. ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனாலும் எப்படியோ ரெக்கவரி பண்றாங்க. ட்ரிபிள் கூட தான் வைத்தியம் பண்றாங்க மஞ்சகாமலைக்கு. ஸோ அதை அவங்க சொல்லவே இல்லைன்னு எனக்கு வருத்தம். ஏன் சொன்னா 4 பேர் போய் வைத்தியம் பண்ணி உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியாம இருக்கு? தெரிஞ்சுதான் பேசுறாங்களா? தெரிஞ்சுதான் பேசுறாங்க. சரி, இன்னொன்னு கேட்கறேன் நான், இப்போ தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? பட் நம்மள பேச வேண்டியது. இப்போ இந்திரஜா அவங்க இருக்காங்களே, அவங்க சொன்ன அமைப்பு குறிப்பா அவங்க குழந்தைகளை திரும்பி சேர்த்துருக்கக்கூடிய ஸ்கூல் கிடையாது, அது ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேக்ட் செக் வந்து சரி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு பால்வாடியில சேருங்க அப்படின்னு சொல்றது எங்க கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி இந்த அமைப்பு இப்படியெல்லாம் சொல்றது கூட சரி கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்றத தமிழ்நாடுடைய தகவல் சரிபார்ப்பு சுட்டி காட்டுறாங்க. அது தெரிஞ்சுமே அவங்க வீடியோ போட்டு எப்படி அது? அப்போ அவங்களுக்கு வந்து சட்டம் பத்திய புரிதலோ அரசாங்கத்தை பத்திய புரிதலோ இல்ல. அவங்களுக்கு எதை பத்தி புரிதல் இருக்காதுங்க. இன்னைக்கு வந்து பிரகாஷ் ராஜ் உள்பட ஒரு 28 பேர் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வழக்கு போடுறாங்களா? ஆமா. எதுக்கு? ஆன்லைன் விளம்பரத்துக்கு வந்தது. ஆமா. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியுறது இல்ல. பார்த்தா கருத்தெல்லாம் வந்து பேசுறாங்க, நீங்களும் வெல்லலாம், கோட்டீஸ்வரன்லாம் சொல்றாரு. பட் இது தப்புன்னு உங்களுக்கு புரியலையாது. விளம்பரத்துக்கே வரமாட்டேன்னு சில நடிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. விளம்பர படங்கள்ல நடிக்காத நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. கொள்கை ரீதியாவே இருக்கிறாங்க. விளம்பரத்துக்கு நான் நடிக்க முடியாது, தேவை கிடையாது. அவர் வர்றாரு, விஜய் சேதுபதி வாங்குற சம்பளத்து கேஏஜி டைல்ஸ் 0% இன்ட்ரெஸ்ட்ல டைல்ஸ் விற்கிறாரு. ஆனா அதே ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து நீங்க மட்டன்னு சொல்றீங்க. அது எப்படி? ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பூர்வீகங்க, நம்மளோட வாழ்வியல் உள்ளது ஆத்தங்குடி டைல்ஸ். அதை மட்டும் கேஏஜி டைல்ஸ் நம்பர் 1ன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. தப்பு தானே? என்ன ஆத்தங்குடியில உள்ள ஏழை மக்களால ஒரு அந்த டைல வந்து டிவியில ப்ரமோட் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. 3 நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி அந்த விளம்பரம் வர்றது டிவியில. ஓஹோ, எத்தனை 30 செகண்ட் 40 செகண்டுக்கு கோடியில போகுது காசு. அது நியூஸுக்கு நடுவுல எல்லாம் வர்றது, சினிமாவுக்கு நடுவில் வரல பயங்கர காஸ்டா இருக்கு. அப்ப நீங்க நம்ம நாட்டு பொருளை நீங்க மட்டன்னு சொல்லி விளம்பரப்படுத்துறது. நான் ஏற்கனவே உங்களை பல வாட்டி சொல்லிட்டேன், சோத்து கடைக்கு போய் ரிவ்யூ பண்றது, எச்சி ஊறுதுங்கிறது, அது ஊறுதுங்கிறது, நான் பேசிட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு அது சரின்னு பட்டா செய்யுங்க. ஆனா அதை தூக்கி விட்டுறீங்க. எப்படி ப்ரொமோஷன் பண்றது? உங்க குழந்தைய அறிவு வளரலன்னா கொண்டு போய் சேருங்க. அது உங்க குழந்தைக்கு குறை. அறிவு வளரலையா? நான் 6 மாசம் குழந்தைக்கு அறிவு வளர்ந்து இப்ப என்ன செய்ய போகுது? ஒலிம்பிக்ல கலந்துக்க போதா? என்ன செய்ய போகுது? அறிவெல்லாம் வளராதுங்க. அது அப்படியே தான் இருக்கும். பிரெயினுங்கிறது யூட்டிலைஸ் மெட்டீரியல். பயன்படுத்தினா மூளை வேலை செய்யும், பயன்படுத்தலன்னா பிரஸ்ஸா இருக்கும் வடிவேல. இப்போ சில குழந்தைகள் மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு அரசு ஆஸ்பத்திரியிலே போதுமான வைத்தியம் வந்து கொடுக்குறாங்க, அவங்கள கூட்டணும் சேர்தான் நீங்க பாத்துக்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த ரைட் சைட் பிரெயினோ லெஃப்ட் சைட் சம்திங் எனக்கு தெரியல, ஒரு பிரெயின் வந்து கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு லேட் ஆகும், பட் அதையும் நாங்க வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்றதுக்காக பண்றாங்க. என்ன தம்பி பிளைட்டா தம்பி, இந்த என்ஜின் ஆஃப் பண்ணா இந்த என்ஜின் ஆன் பண்ணி விடுறோன்னு சொல்றதுக்கு
மூளை வளர்ச்சியெல்லாம் இல்லை தம்பி, அது ஸ்பெஷல் சைல்டு. ஸ்பெஷல் சைடு வேறண்ணே. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி அதுல நிறைய இருக்கு. சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணா ஒரு காலத்துல மூளை வளரலன்னு சொன்னாங்க. ஆமா. அப்புறம் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்றாங்க, நல்ல பிள்ளையும் பிறந்திருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. அது எக்ஸ் குரோமோசோம்களும் ஒய் குரோமோசோம்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா இல்ல 10வதுலயே இருக்கு. ஆமா, சயின்ஸ்ல இருக்குது. எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்கள் இதெல்லாம் அள்ளி விட்டான். இந்த மூக்குல காத்து வந்து இந்த மூக்குல காத்து வந்தா ஆம்பளை உள்ள பிறக்கும். எங்க மாமா ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருந்தாரு, இறந்துட்டாரு அவரு. அவரு சொல்லுவாரு, அப்புறம் சைனா காலண்டர் ஒண்ணு வச்சிருந்தாரு, இந்த காலண்டர் படி எனக்கு இப்போ ஆம்பளை புள்ள பிறக்கும்னாரு. 10 பொம்பளை புள்ள தான் பிறந்திருந்தது. இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது. என்னுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி கணிக்க முடியும்? என்னுடைய லைஃப யாராலும் கணிக்க முடியும். நீ ஏன் பிளாட்பாரத்துல கிளி வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்க? அந்த கிளிக்கு சேர்த்து நீ தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்க. ஆமா, கிளி உனக்கு சாப்பாடு போடுது. அந்த கிளியை நீ சேர்ந்து எப்படி என் லைஃபை கணிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். என்னுடைய பிரச்சனை என்ன, எனக்கு என்ன நோய் இருக்குது, இல்லை எனக்கு பொருளாதார கடன் எவ்வளோ இருக்கு, எனக்கு சமூக எதிரிகள் யார் இருக்கா, இதெல்லாம் ஏன் நீங்க கணிக்கல? ஏன் இவ்வளோ பெரிய கணிச்ச ஜோதிடர்கள் ஏன் கும்பகோணத்துல 96 குழந்தைங்க செத்தப்போ எங்க போயிருந்தீங்க? எல்லாரும் யாரும் சொல்லலையே. சுனாமி வந்தப்ப எங்கடா போயிருந்தீங்க? சுனாமி வந்தப்ப எங்க போயிருந்தீங்க? கொரோனா வரப்போகுதுன்னு யாரும் சொன்னாங்களா? யாரும் சொல்லலையே. இழுத்து மூடுறா உலகத்தை, கோயில வரையும் இழுத்து போட்டுறாங்க பாருங்க, டம்மு 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 டம்னு. அப்ப இதெல்லாம் யாரும் கணிக்க முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, அவங்க எல்லாம் செலிபிரிட்டி. வாட் இன்ஃப்ளூயன்சர்? கோர்ட்ல கூட அந்த வார்த்தை கேட்டாங்க. ஃபாலோவர்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்சர்? இன்ஃப்ளூயன்சர்னா யாரு? இன்ஃப்ளூயன்சர்னா யார் தெரியுமா? உங்க சர்க்கிள் யாரை சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்சா இப்போ வந்து ஒரு முதல்வர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு மினிஸ்டர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு எம்எல்ஏ ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு அட்வொகேட் கூட இன்ஃப்ளூயன்சர் தான். நம்மளால 4 விஷயம் செய்ய முடியும். ஒரு கட்சி தலைவர் இன்ஃப்ளூயன்சர். உங்க வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு வர்றாரு, நம்ம அப்பா உழைச்சிட்டு வர்றாருல, அவரு இன்ஃப்ளூயன்சர். நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போடுறாரு, அவர் இல்லைன்னா எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அம்மா சமைக்கிறாங்களா, அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர். அம்மா 2 நாள் செல்ஃப் எடுக்கல படுத்துட்டாங்கன்னு வச்சு ஜோரத்துல சோத்துக்கு அல்லாட வேண்டியது. அப்பதான் தெரியும் அம்மா யாரு, அந்த வீட்டுக்கு அவ எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்கான்னு. இவங்க எல்லாம் யாரு தம்பி? கூத்தடிட்டு கும்மாளம் போடுறவங்க எப்படி தம்பி? பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அதனால தம்பி உலகம் பூரா எய்ட்ஸ் கூட தான் இருக்கு. எய்ட்ஸ் பெரிய விஷயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படி ஒப்பிடுறீங்க, வேற எப்படி நான் ஒப்பிடுறது? உலகம் பூரா இருக்குன்னா எய்ட்ஸ் தான் இருக்கு உலகம் பூரா. கொரோனா கூட தான் இருக்கு உலகம் பூரா. கொரோனா இன்ஃப்ளூயன்சர் ஆயிட முடியுமா? சொல்லுங்க. நல்லது செய்யறவன் பேர் தான் இன்ஃப்ளூயன்சர். கெட்டது செய்யறது எப்படி இன்ஃப்ளூயன்சர் ஆகும்? அது வேற இன்ஃப்ளூயன்சரா கிடையாது. இல்ல கெட்டதுக்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினா நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லையே. ஒருத்த வாழ்க்கைய உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்க முடியும்னா நீ இன்ஃப்ளூயன்சரா? இல்ல, ஆன்டி எலமெண்ட், ஆன்டி சோசியலிஸ்ட். ஆமா, உன்னோட கல்வியோ என்கிட்ட இருக்க சின்ன அதிகாரத்தை வச்சு ஒருத்தருக்கு நான் வாழ்வழிக்கிறேன், அது எனக்கு இன்ஃப்ளூயன்சர். எனக்கு அது போதும். இவங்கெல்லாம் யாரு? இல்ல இப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு கண்டென்ட் வீடியோ ஆக்காங்க. சாப்பாடு செய்யறது, சேலம் மணின்னு ஒருத்தன் ப்ரோக்ராம் பண்றான், பார்த்துருக்கேன். சில பேரை சொல்றதுக்கே நமக்கு இதா இருக்கு. ஆண்டி நான் கல்யாணம் பண்ணிடுங்க ஆண்டின்னு கட்டி பிடிச்சி பிறல்றான் வந்து காலில் உழுவுறா, அருவருப்பா இருக்கு. அந்த ஊருக்கே கெட்ட பேர் இல்லையா? அவனெல்லாம் உதவி வேணாமா? இந்த ஊருக்கே அசிங்கம் இல்ல அது. திவ்யா கள்ளச்சின்னு ஒன்று ப்ராஸ்டியூட் கேஸ்ல உள்ள போகுது. ஆமா, இது ஒரு கம்யூனிட்டி நேமே பின்னாடி வைக்கிறாங்க. அங்க என்னன்னு பார்த்தாக்க கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, அவங்களே தூக்கி ரிமாண்ட் பண்றாங்க. பார்த்தா அவங்களே ப்ராஸ்டியூட் ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர் இப்போ நடந்துச்சே. இப்போ எல்லாம் குண்டாசில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சரா? இது என்ன இன்ஃப்ளூயன்சர்? இந்த இதுக்கெல்லாம் வித்துட்டு ஒரு ஜிபி முத்து அவர் தான் இப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பண்ணவர். அவருக்கு இருந்த கொஞ்சம் அறிவை வச்சு நீங்கள் இப்போ இவங்களெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் தான் கல்யாணத்தை வியாபாரமாக்குறாங்க, தான் குழந்தைங்களுடைய வீடியோஸை வியாபாரமாக்குறாங்க. நயன்தாராவை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஏன் இருக்கலாம். அதுதான் கல்யாணத்தை வித்துச்சு நெட்ஃப்ளிக்ஸில். அதுவே சொல்லிட்டு தகுதி இல்லாதவனை கல்யாணம் பண்ணா பிரச்சனையா இருக்குன்னு யார விக்னேஷ் சிவனை அஜித் கிட்ட கதை சொல்ல அனுப்பியிருக்கு. ஒன்லைன் கூட ரெடி பண்ணாம போயிருக்காங்க. ஓஹோ, அஜித் நயன்தாரா கூப்பிட்டு தப்பு இது, ஒரு ஒன்லைன் கூட இல்லாம என்கிட்ட வந்தா எப்படி? நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே உட்காந்துருக்கேன். இது சொல்லிட்டு தம்பி நீ படம் எடுத்து கழிச்சது போதும், கேரளாவில் இடம் கட்டிக்கிட்டு இருக்க, அங்கே போய் சித்தால போய் சிமெண்ட்டுக்கு போ, அங்கே பில்டிங் கட்டுற வேலையை பாருன்னு அங்கே போயிட்டாரு. கட்டடம் கட்டி பிடிச்சி பெயிண்ட் அடிச்சாச்சு, தற்கொலை பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க படம் எடுக்கிறதுக்கு. நயன்தாரா நொந்து போகுது, என்னடா இப்படி இருக்கானு. ஏன்னா அவங்க புள்ள கூட பெற்றுக்கல, அது என்ன அடாப்ட் சைல்டு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுவே தப்பு தானே, தவறான முன்னுதாரணங்களை தானே விதைக்கிறீங்க. எனக்கு அதுதான் வருத்தம். எனக்கு வந்து கமலஹாசனை ரொம்ப பிடிக்கும் தம்பி.
ஏன் பெரிய படிப்பாளி, எல்லாத்தையும் ஓப்பனா இருக்காருன்னா பெரிய சிந்தனையாளன். சினிமா தள்ளுங்க, சினிமாங்கிறதே அவர் கட்டி போட்டு சின்ன உலகத்துல பெரிய எழுத்தாளர். அவர் நல்ல நம்ம அதெல்லாம் பெரிய போயட்டு, எழுத்தாளன், போயட்டு. ஒரு சிம்பிளா கேக்குறாங்க, விக்ரமன் படம் நடிச்சிக்கல, அங்கதான் அடி எல்லாம் பட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. விக்ரம் படத்துல அடிபட்டுச்சான்னு, நான் என் புண்ணை காமித்து பணம் கேட்கிறான், பிச்சையை எடுத்து கொண்டிருக்கிறேன்னாரு. பிச்சை எடுக்கிறவன் தான் எனக்கு 2 கையும் இல்லைங்க, காசு கொடுங்கன்னு கேட்பான். நான் என் புண்ணை காமிச்சு பணம் கேட்க, நான் பிச்சை எடுக்கலையே. எவ்வளவு ஒரு கருத்து. எல்லா நடிகர்லாம் எப்படி சொல்றாங்க, அந்த ஷார்ட் அங்க வச்சாங்க, ஒரே வெயிலா இருந்துச்சு, நான் வெயில்ல தான் நிக்கணும், என்ன பந்தல போடுவோமா பெரிய சைஸ்ல, கொடை பிடிக்கிறாங்க, கேரவன்ல இருந்து வர்றது கொடை, கேரவன் அவ்வளவு சொகுசா இருக்கு, வந்து 2 நிமிஷம் தயதக்கண்டு ஆடிட்டு போறாங்க. ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெயில்ல தான் நிக்கிறாங்க. ஒரு பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆமா, எப்படின்னா நீங்களாம் என்ன பெரிய கோடீஸ்வரங்களா, வெயில்ல போய் நில்லுங்கடி, கருப்பா இருக்கணும், இந்த ஸ்கின் டோன் மாறுறதுக்காக. இல்ல அது வந்து அவருக்கு பிடிக்காதவங்க கூட சொல்லிருக்கலாம். ஆனா யாருக்கும் யாரும் தகவல் இல்லை, வந்த தகவல் அதுதான் சொல்றேன். நடிகைக்கு மட்டும் அந்த கருப்பா போட்டு அவங்கள கேரவன்ல உட்கார வைக்கிறாங்க. இவ்வளவு சமூக நீதி சமத்துவம் பேசுறாரு, இவரே இதை செய்யறாருன்னு சொல்றாரு. பாலா மேல ஒரு பெரிய விமர்சனம் அடிக்கிறாரு அப்படின்னு. பாலாட்ட கேட்கக்குள்ள யாராவது அடிப்பானாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பாலா கூட ஒரு பெரிய எனக்கு ரொம்ப அறிவாளியா பட்டாரு மனசுல. அப்படியே சொல்றாரு, உயிரோட வாழவே தகுதி இல்லாத நிலையில நான் மதுரையில இருந்து மெட்ராஸுக்கு வந்தேன், எனக்கே நான் செத்துறணும் அப்படின்ற நிலையில நான் இருந்தேன். எஸ்.ஏ. சூர்யாவோட சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். திட்டுறவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க, ஹேட்டர்ஸுக்கெல்லாம், வீட்லயே நம்ம நல்ல வேலை வெட்டிக்கு போகலாம், டீயை கொஞ்சம் டக்குன்னு தான் வைப்பாங்க, 4 பிள்ளைங்க இருந்தா 3 பிள்ளை வேலைக்கு போகுது, நம்ம போகலன்னா வேலைக்கு போகலன்னு திட்டதான் செய்வாங்க, வீட்டிலேயே இதுதான் நிலைமை, அப்புறம் வெளியில உனக்கு என்ன மரியாதை இருக்கும்? செம்ம புரிதலுங்க, அது கரெக்ட் தான், நல்ல புரிதல். வேலைக்கு சம்பாரிச்சாதான் வீட்லயே மதிப்பாங்க. அப்ப சம்பாரித்தியம் தேவைதான், ஆனா நம்ம தவறான விஷயத்த சொசைட்டிக்கு டீச் பண்ணி கொடுத்து சம்பாதிக்க கூடாது. இந்திரஜாவன் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன பகையா எதிரியா? எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு லீகல் ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணி கொடுக்க போறேன். பட் அவங்க என்ன லீகலா ஒரு ஆள் வச்சுக்கலங்கிறதா எனக்கு வேதனை. நம்ம என்ன இப்ப நான் பேசுறேன்ல, எவ்வளவு பேர் எவ்வளவு கேஸ் வாங்கிட்டு திடுறான், நம்ம ஏன் கேஸ் வாங்க மாட்டோம்? நமக்கு எது பேசுனா பிரச்சனை, எது சர்ச்சை ஆகுங்கிறது தெரியும், எது கண்டெம்ட், எது நீதிமன்ற அவமதிப்பாகும், எந்த விஷயத்துல எவ்வளவு பேசணுங்கிற ஒரு ஸ்கேல் நமக்கு இருக்கு. பட் இந்த இன்ஃபுளுசருக்கு இருக்கா? இல்ல. ரவுடி பேபி சீரியஸ் கொண்டு குண்டாதுல போடுறாங்க. இல்ல இப்போ இந்த அசிங்கமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, செக்ஷுவலா பேசுறதுமே ஒரு ட்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டப்ப வீடியோவா வெளியிடுறாங்க, அடுத்த நாள் காரு வாங்குறாங்க குடும்பத்தோட போய். இல்ல நான் அது வேறண்ணே, நான் என்ன சொன்னேன், இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துட்டு ஆபாசமா வார்த்தைகளை, இல்ல அது ஒரு வேலையா, அதுக்காக தான் ஃபாலோவர்ஸ் பின்னாடி அது ப்ரொஃபஷனா இருக்கு. அந்த அளவுக்கு காத்துக்கருப்பு கலைன்ற ஒரு பையன் திருச்சி சாதனா, அது ஒரு டீமே இருக்காங்க, எல்லாம் நாடக குரூப். குதிரை மேல நீங்க ஏறுறதை விட குதிரை உங்க மேல ஏறுற மாதிரி ஷாட் வச்சோம்னா சூப்பரா இருக்குங்கிறான். வரட்டு எது ஓடுறான். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களா? எல்லார் கையிலயும் செல்போன் இருக்குங்க. இப்ப பைஜூஸ்னு வந்துச்சு, இப்போ பெரிய ஸ்கேம்னு மாட்டிக்கிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெலிகாலிங் இதோட முடிச்சுக்கிறேன். நானும் என் பையனை வீட்டில் கொடுத்த ப்ரெஷரில், என் பையனுக்கு என்னங்க எதுங்க நாங்கள் நல்லா தாங்க இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை, விருது தர்றீங்களே, எனக்கு கிஃப்ட்டு தர்றேன்னு சொன்னாங்க. தம்பி எனக்கு ஒரு சண்டேல எனக்கு பொழுது கொள்ளுன்னு வச்சுக்கிறேன், நம்ம இதெல்லாம் போய் பார்த்தா தான் நான் பேச முடியும், அனுபவம் இல்லாமல் நான் அப்படி வந்து வெளில பேச முடியும். கிஃப்ட்டு வாங்க போயாச்சு, எனக்கு தெரியும் கிஃப்ட்டு கொடுக்க மாட்டான், ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு. போயிட்டு 4 கேள்வி உங்கள் பையனை கேட்குறோம் அப்படின்னா, எல்இடி மானிட்டர் 4 கேள்வி, 4 கேள்வி, ஒரே கேள்வி 4 வாட்டி கேட்டாலும் 4 வாட்டி பதில் சொல்லுவாங்க. சின்ன பசங்க தானே, மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. உங்கள் பையனுக்கு இந்த இதுலாம் வீக்காக இருக்குது, எப்படியே 2 நிமிஷத்தில் இது கட்டணும், 30,000 கட்டணும், 40,000 கட்டணும், என் கார் இஎம்ஐ கட்டுவேன், நான் பார்த்துக்கிறேன், என் பையன் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில், கிஃப்ட்டு எங்கன்னு? கிஃப்ட் இல்லை சார், இதில் நீங்கள் சேரணும் சார். கிஃப்ட்டு எங்கப்பா கிஃப்ட்டுலாம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு அதை பற்றி பெரிய கிரிக்கெட் வீரன் கூட ஒருத்தர் டிஷர்ட் போட்டு அந்த பைஜூஸை விளம்பரம் பண்ண, கிரிக்கெட் வீரனே முடிக்கணியா, எல்லாத்துக்கும் விளம்பரம் வர்றது, கோழி கீழின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பெங்களூர்ல 4 பேரை கொண்டு விட்டானோ, மீறிப்பட்டு கூட்டத்தில் பிதிச்சுப்பட்டு, அவங்க எல்லாத்துக்கும் விளம்பரத்துக்கு வர்றாங்க. பூஸ்ட் இந்த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சச்சின் டெண்டுல்கர் தான் விளம்பரம் பண்ணாரு. இல்லாட்டி பூஸ்ட் இந்த அளவுக்கு வித்துருக்குமா? தோனி மைலோ வித்தாங்க, மைலோ. இன்னைக்கு சொல்றான் பூஸ்ட் திங்கிறதுனால அறிவு வளர்க்கா, ஐமே காம்ப்ளான் பை காம்ப்ளான் தின்னா மூளை வளரும் தெரியுமா? ஹைட்டு எப்படி மூளை வளரும்? ஹைட் வளரும்? ஹைட்டெல்லாம் வளராது, அதெல்லாம் டிஎன்ஏல இருக்கு, இவ்வளவுதான் உயரம்.
சொல்ல போனா 20 வயசு பேர் உயரம் குறையும், ஹைட் வளராது, நின்றுடும். பூஸ்டுக்கு விளம்பரம் பண்ணாங்க. இப்ப சினிமாக்காரங்க கிளம்பிட்டாங்க. காலையில ஒரு நடிகை வருது, தம்பி வந்து வாங்க நகை வாங்க வாங்க டி நகருக்கு அப்படிங்குது. மத்தியானம் ஒரு நடிகை வருது, தம்பி டி நகர்ல இருந்து அவன் அப்பதான் கிளம்பியிருப்பான் நகை கடையில இருந்து, அடவு வச்சிருங்க இங்க வாங்க முத்தூட் ஃபைனான்ஸ் வாங்க அடவு வச்சிருக்கேங்குது. சாயந்தரம் ஒரு நடிகை வந்துச்சு, தம்பி லட்சுமி ராமகிருஷ்ணன் வித்துருங்க ஆர்டிகா கோல்டு ஏன் வச்சுக்கிட்டு கை. அப்ப டி நகர்ல நகை வாங்கி வர்ற வழியிலே இருக்கிற மணப்புறம் முத்தூட்ல அடவு வச்சுட்டு இந்த பிரான்ச்சில் கொண்டாந்து வித்துற வேண்டியதா. எதுக்கு அந்த நகை வித்துரு. என்னடா விளம்பரம். காலையில வர்றாரு, காஃபி யாரு கார்த்திக் வைக்கிறாரு, அவங்க அப்பா சிவகுமார் காப்பி டீ சாப்பிட்டு 40 வருஷம் என் வாயில காப்பி டீ வாயில ஊத்தலாமா, அது எதுக்கு ஒரு மசாலா தோசை சாப்பிடுங்க தெம்பா இருக்கும், காப்பி டீ சாப்பிடாதீங்கிறாரு. அவர் பையன் காப்பின்னு விளம்பரத்துக்கு வர்றாரு. ஓகேவா, இந்த விளம்பரத்தே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ரஷூஷ் காப்பி நன்னா இருக்கே, அது பார்ப்பனர்கள் விளம்பரம் பண்ணாதான் அந்த பொருள் பிராண்டுங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுங்க. நிறைய நீங்க வந்து நான் இந்த பார்ப்பன எதிர்ப்பு, நான் பார்ப்பனர்கள் எதிர்ப்பு இல்லை, அவங்க இங்க மண்ணோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வீட்டுல கூரையில் நெருப்பு பிடிச்சா முதல்ல நான் தண்ணி ஊற்றி அணைக்கிறது நானா தான் இருப்பேன், வீரமா ஏறி. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும், உன் வீட்டுல செத்தா எனக்கும் வலிக்கும். ஆனா அந்த திரிப்பு இருக்கு பாருங்க, பவன் இந்த ஹோட்டல்ஸ் பூரா அவங்க கையில தான் இருந்துச்சு. அப்ப கூட அடையார் ஆனந்த பவன் தான் இவரால் வைக்க முடிஞ்சது. ஏ டு பி சேலம் ஆர்ஆர் தான் தான் பேர்ல வச்சாரு. கூலிங் கிளாஸ் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அண்ணன், சேலம் ஆர்ஆர் பிரியாணி என் பேர் தான் கடை, சேலம் என் ஊரு, இன்சியல் எனக்கு பிரியாணி. ஆனா ஏ டு பி கூட அடையார் ஆனந்த பவன் தான் வைக்க முடிஞ்சது. சரவண பவன் அண்ணாச்சி தான் முதல்ல நான் பிராமின்ல உள்ள புந்தது. இந்த உடுப்பிக்காரங்க கையில தான் ஹோட்டல் இருந்துச்சு, கர்நாடகா பிராமின்ஸ் இருந்துச்சு. பிராமணர்கள் இவங்க பாவையா ஐயங்கார் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இவங்களோட மேலம்பாங்க. அப்புறம் இப்பதான் எல்லாரும் வைக்கிறோம் ஹோட்டலு, சுத்த சைவம் ஐயர் மெஸ். இன்னமும் அந்த பிராண்டை உடைக்க முடியல. அவங்க சுத்தமா இருப்பாங்க, அதை வச்சு செஞ்சாரு யாரு, பாக்கியராஜ். ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு போய் முறுக்க விடாம பாரு, நான் செய்ய மாட்டேன் பொய்ன்னு. டே கோபாலா, வேற வழி இல்லை, பிராமணர் கொடுத்தாதான் நல்ல முறுக்கு நம்புவா, பூணூலை போட்டுக்கன்னு சொல்லி விப்பாரு பாருங்க. இது நம்ம ஆளு பார்த்துருக்கேன், பிராமணர் கையில தான் அதை கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெரிய அது தீண்டாமைக்கு எதிரான படம், நல்லா இருக்கும் அந்த படம். ஸோ விளம்பரங்களே இன்னும் நம்ம ரசூஸ் காப்பிலேருந்து இன்னும் வெளில வரல, பேஷ் நல்லா இருக்குங்கிறதே வெளில வரல. அந்த ஸ்லாங்கு, அந்த மொழி நடை, மேடையில் பேச உள்ள அவங்க பேசுற அந்த பாஷை, இது எல்லாமே இப்போதாங்க எல்லாருக்கும் கேமராலாம் கிடைச்சிருக்கு. நமக்கெல்லாம் நம்ம கேமராவே எட்டாத உயரத்துல இருந்துச்சு. அப்படி இருந்தும் நம்ம ஏன் தரக்குறைவா நம்மளே ப்ரொமோஷன் பண்ணிக்கணும், கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம். அறிவு சார்ந்த விளம்பரங்களை பண்ணுங்க, மற்றபடி திங்குன்னு குதிக்கிறது அது உங்க விருப்பம், குதிங்க என்னாச்சும் பண்ணா போங்க. ஆனா குழப்படியான விஷயங்கள், குழந்தைகள், முதியோர்களை சேர்க்கறது, இதுல எல்லாம் போய் விளையாண்டுறாதீங்க, தப்பா போயிடும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.